சின்ன பொண்ணு அவளை சுற்றி ஒரு பாஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த பாஸ்க்குள்ளே தான் இருந்துட்டு வரா. அந்த பாஸ்லேருந்து அவளை தூக்குனாலோ இல்லை யாராச்சும் வெளியே கூப்பிட்டாலோ கத்தி அரள்றா. ஏதோ 10 மாடி கட்டடத்துலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி அழுது அடம் பிடிச்சிட்றா. அவளுக்கு பாத்ரூம் வந்தால் கூட போகாமல் அந்த கட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கிறா. இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா ஒரு சின்ன பூத்தொட்டி எடுத்து அந்த பொண்ணு பக்கத்தில் வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பக்கத்தில் நகர்ந்து வரா. அப்புறம் அந்த பூத்தொட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பூத்தொட்டி வேணும்னு தான் தோணுது. ஆனாலும் இந்த பாக்ஸை விட்டு வெளியே வர முடியல. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நைஸாக அந்த கோடை அழிச்சிட்டு இன்னொரு கோடு பெருசாக வரைகிறாங்க. ஸோ இப்போ அவளுக்கு சரி நம்ம இந்த பெரிய கட்டத்துக்குள்ளே தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூத்தொட்டியை எடுத்துக்கிறா. ஸோ இவளுக்கு என்னென்னா அந்த கட்டம் அவளை சுற்றி தான் இருக்கணும், ஒரு பாக்ஸ் மாதிரி. அதுக்குள்ளே இருக்கிற பொருள்லாம் எடுத்துக்கலான்னு அவளுக்கு தோணுது. வீட்டையே இவளுக்காக மாற்றுறாங்க. பார்த்தா எல்லா பொருளையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டையே ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி அவளுக்கு போகிறதுக்கு, பாத்ரூம் போகிறதுக்கு, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு, துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சௌகரியமாக பண்ணி கொடுக்குறாங்க. முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா இது இவங்க அம்மாவே கிடையாது. பார்த்தீங்கன்னா